ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்கேலப் நெக்கு எப்படி கட் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ அதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ப்ளவுஸோடைய பேக் பார்ட் வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். அதிலேருந்து நெக்கை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்கோடைய ஹைட்டு வந்து 9.5, வித்து வந்து 2.5. ஓகேவா? இப்போது அந்த ரெடி அளவை நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கேன்வாஸில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து என் சைடும், ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயும் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது அதோடைய லென்த்தும் வித்தும் நான் நோட் பண்ணிட்டேன். இது ரெடி அளவு. இப்போ இதிலேருந்து எக்ஸஸாக 1/2 இன்ச்சு வைக்கிறோம். இது சீம் அளவு, தையலுக்கான 1/2 இன்ச்சு. ஓகேவா? இப்போது அதையும் நம்ம லைன் பண்ணிக்கலாம். 2 லைன் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம வந்து கர்வ் போடணும். இப்போ நான் வந்து கர்வ் ரவுண்டு கொடுத்து ரவுண்டில் தான் ஸ்கேலப் போட போகிறேன். நிறைய டிசைன்ஸ் இருக்குது, டைமண்ட் இருக்குது. ஒரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக் பேட்டர்னை மட்டும் மாற்றிக்கணும். நான் வந்து ரவுண்டு வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கர்வ் பண்ணுறேன். என்னுடைய கேமராவில் வந்து ஒழுங்காக எனக்கு எடுக்க தெரில ஃபஸ்ட் அப்படின்றதுனால நான் இப்போ அந்த சர்க்கிள் போட்டுட்டேன். சர்க்கிள் வந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு கேப் வச்சு அந்த சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ திருப்பியும் வந்து எக்ஸஸ் 1 இன்ச்சு வைக்கிறோம் கேன்வாஸ்க்காக. கேன்வாஸ்க்கு ஆஸ் யூசுவல் எப்போவுமே எந்த நெக் எடுத்தாலும் எக்ஸஸ் 1 இன்ச்சு வச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ அது மாதிரி எக்ஸஸ் 1 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணணும். இப்போது ஸ்கேலப் ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஒரு அட்டையில் வந்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஒரு வித்து வந்து 1/2 இன்ச்சும் ஹைட்டு வந்து 1 இன்ச்லேயும் நான் ஸ்கேலப்புக்கு எடுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபோல்ட் பண்ண மாதிரியே வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கேலப் போடும்போது ஃபோல்ட் பண்ண மாதிரியே வச்சு தான் போடணும். ஏன்னா நம்ம வந்து ஃபோல்டிங்கில் வச்சுருக்கோம். நம்மளோட கேன்வாஸாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், ரெண்டுமே ஃபோல்டிங்கில் இருக்குது. அதனால் இதையும் ஃபோல்ட் பண்ண மாதிரியே வச்சு ஃபஸ்ட்டு சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த சர்க்கிள் போட்டுகிட்டே வரலாம். ரவுண்டாக எல்லா சர்க்கிளுமே நம்ம வந்து போடலாம். ஒரு சர்க்கிள் போடும்போதும் ஒரு நூல் அளவுக்கு உங்களுக்கு வந்து கேப் இருக்கணும். ஒரு நூல் அளவுக்கு கேப் இருக்கணும். அப்படி கேப் இருந்தால் தான் உங்களுடைய அந்த ஸ்கேலப் வந்து நல்லா வரும். ஒரு ஸ்கேலப்புக்கு இடையிலையுமே வந்து ஒரு கேப் கொடுக்கணும். நீங்கள் ஸ்கேலப் போடும்போது அந்த எக்ஸஸ் அளவு கொடுத்துருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச்சு, அதில் வச்சு தான் நீங்கள் போடணும். நீங்கள் மெயினில் வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கழுத்து வந்து குறுகலாயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸில் வச்சு தான் நீங்கள் அந்த ஸ்கேலப்பை ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒட்டி ஒரு ஸ்கேலப் மேலே இன்னொரு ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணக்கூடாது. அப்படி ட்ரா பண்ணிங்கனாலும் ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போது நான் எல்லா ஸ்கேலப்பையும் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு சின்ன ஸ்கேலப் மட்டும் அந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுடைய அளவை விட்டுட்டு ஒரு சின்ன ஸ்கேலப் நான் அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் கேமராவில் கொஞ்சம் ப்ளர்ராக தெரியுது, ஏன்னு எனக்கு தெரில. ஸோ நான் அதை சரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சியோ 1/2 இன்ச்சியோ நீங்கள் எவ்வளோ தையல் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்கேலப்பை ஃபுல்லாக போட்டுடுங்க. எல்லா ஸ்கேலப்புமே உங்களுக்கு தெரியுதா, அந்த மாதிரி தையலுடைய அளவில் தான் இருக்குது. அதிலேயே நீங்கள் வச்சுட்டு இப்போ எக்ஸஸ் இருக்க கேன்வாஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் ரெடி அளவு, செகண்ட் லைன் வந்து தையலுடைய அளவு, 3வது லைன் வந்து கேன்வாஸ்க்கு நம்ம எப்போவுமே விடுற 1 இன்ச்சு. ஓகேவா? இவ்வளோ தான். இது ஸ்கேலப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நான் உள் சைடில் அவுட்டரில் வெட்டியாச்சு. இப்போ உள் சைட்லேயும் நான் கட் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்த்து பொறுமையாக கட் கொடுங்க. ஒரு ஸ்கேலப்புக்கு இடையிலையும் அந்த கேப் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இல்லைனா ஃபினிஷிங் இருக்காது. ஸ்கேலப்போடைய ஃபினிஷிங் உங்களுக்கு சரியாக கிடைக்காது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நான் கேப் விட்டு தனித்தனியாக தான் ஒரு ஸ்கேலப்பும் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எல்லாமே அழகாக கரெக்டாக வெட்டிட்டு இதை வந்து நீங்கள் அயர்ன் பண்ணணும் லைனிங் கிளாத்தில் வச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கூட நீங்கள் லைனிங் எடுத்து வச்சு அதில் நீங்கள் அயர்ன் பண்ணலாம். நான் வந்து என்னுடைய லைனிங்லேயே வச்சு அந்த ப்ளவுஸோடைய பேக் பார்ட் லைனிங்லேயே வச்சு அயர்ன் பண்ணுறேன். அயர்ன் பண்ணி நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இப்போ லைனிங்கில் இப்படியே அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய மெயின் மெட்டீரியலில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கேலப் நல்ல டிசைன் சூப்பராக கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.